Hi guys, welcome back to Minchi Masala. நாங்க வந்திருக்கிறோம் இன்றைக்கு எங்களை சிரிச்ச முகத்தோட எங்க வந்திருக்கு கோல்ட்ல ஹவுஸ் கிச்சன். இங்க விதவிதமான எங்க இது மெனூஸ் இருக்கு. அவங்களோட பிரியாணி, பர்கர் ஸ்டைல், இந்தியன் ஸ்டைல்ல வேணுமாண்டா ஸ்ரீலங்கன் ஸ்டைல், அவங்களுக்கு அந்தந்த அலாகாட்ஸ் மெனு குசின் ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல இந்தியன் ஸ்டைல திங்கணுமாண்டா தாராளமாக வாங்க இந்த கோல்டுக்கு ஹவுஸ் கிச்சனுக்கு. House kitchen la avana diriki ena light morning station aga agidave namana table style iriki akoda வந்து இது வந்து மஜ்லிஸ் ஸ்டைல். அவன வந்து உங்களுக்கு இருந்து சாப்பாடு அடிக்கலும் இதுல பேர் உங்களுக்கு தொழக்கூடிய வசதி இருக்கு. இந்த ஃபேமிலி வாய்ஸ்க்கு நல்ல ஒரு இது சூட்டான ஒரு இடம் வந்து இப்ப நாங்க தின்ன போற இந்த மெனுவல பாருங்க, வீடியோ கண்டினியூ பாருங்க, லெஃப்ட் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம கோல்டன் ஷவர் ஃபார் நம்பர் 5 ரைஸ் nasi goreng mix rice sauce desserts. இப்போ வந்து சர்வத் கடை ஹந்தியில கோல்ல இது வந்து இதெல்லாம் தந்தூரி அதுக்கப்புறம் இது வந்து புதினா இது வந்து டிக்கா, இது வந்து நலை கபாப், இது வந்து கலரி கபாப், அதோடைய நான் ரொட்டி, லட்ச பராட்டா, மீ பராட்டா, சப்பாத்தி, அதுக்கப்புறம் அந்த இந்தியன் செக்ஷன் எல்லாமே புதினா மசாலா எல்லாமே இருக்குது. சிக்கன் ஸ்வீட் கார்ன் சூப் நாங்க இன்ஷால்லா நாங்க இவங்க ஸ்டார்ட் வந்து ஒரு சூப்ல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிய மத்த இன்ஷால்லா உங்களுக்கு பிஸ்மில்லா. நல்லா இருக்கு. இதோட எல்லாம் பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மிக்சிங், நல்ல ஒரு ஹெல்த்தி, நல்ல ஒரு மீல் ஒன்று தான் சொன்னலாம். இது நல்ல சூப். கார்லிக் பட்டர் நான் இதால ஒரு இதாகி நல்ல ஒரு போஷன் நல்ல காட்சி ஆகிடுது. பட்டர் நானோட அதனால செக்னா இது ரெண்டும் நல்ல ஒரு மீல் ஒன்று தான் இது பண்ணுறோம். அதோட ஒரு சனட் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஊற வச்சு நல்லா பீஃப் போட்டிக்கு மாறுங்க. சூப்பர். இதுக்கு ஒரு மெச்சாவும் வருவாரு பராட்டா, நல்ல டீ பராட்டா. இதெல்லாம் இப்போ சாப்பிட போது டேஸ்ட்டை பார்ப்போம். ½ ஹவருக்கு ஓகே. நல்ல சங்கி காட்சி ஆகி இது நல்ல சூட்டபலான ஒரு மீன் ஒன்று தான் செட்டினா பராட்டாவோட தின்றது. அதோட அவனோட தந்தூரி பாபிக்யூ, இது அவனோட வாட்டர் பீஸ். இப்போ அதோட இது மேட்ச் ஆகல. இதோட அப்படி வந்து அவனை ஆனியன் சிம்பிளும் போட்டு வந்து அவனுக்கு அதோட அவனோட ஸ்பெஷல் ஒரு மீன் சாஸ் ஒன்று தான் இருக்கு, மீன் சட்னி. அதை கொஞ்சம் போட்டு நான் ஒரு இது பண்ணலாம். நான் ரொட்டியோட இதெல்லாம் இந்த பாபிக்யூ சிக்கனை கம்பேர் பண்ணுறேன்னா நான் ரொட்டி பாபிக்யூ தான் மிச்சம் எல்லாம் தின்னலாங்க. நீங்க ஹவுஸ் கிச்சன்ல தின்றா உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு மெனுக்கு தின்றா உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் கேட்க தேவையில்லை. அவங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் சார்ஜ். உங்களுக்கு வந்து அந்த மெனுவோட பிரைஸ் தான் நீங்க கேட்கணும். அது சர்வீஸ் சார்ஜ் நீங்க சாப்பாட்டுக்கு மட்டும்தான் நீங்க கேஷ் பேமெண்ட், மற்ற வந்து ஃப்ரீ. ஓகே. இதுதான் அவங்களோட வந்து ஹைதராபாத் தம் பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி. அது வந்து இவங்களோட வந்து நல்ல ஸ்பெஷல் பாஸ்மதி ரைஸ், ஸ்பெஷல் பாஸ்மதியால் தான் செய்தாங்க. அந்த ஒரு ஏரோமா அந்த ஒரு ஏரோமா அதுக்கு வாங்க சிக்கன் பிக்கல் அண்ட் ரைத்தா. ஓகே. அதோட எக் ஒன்று வாங்க. பட் நான் இப்போ சிக்கன் பீஸ் ஒன்று எடுக்கிறேன். அந்த அவங்களோட pickle, onion pickle and raita.
வாங்கி நல்லா அரோமேட்டிக் ஆத்தென்டிக் ஃப்ளேவர்ஸாக பார்க்கறதுக்கு தான் போகுது. பிரியாணி கையாள அப்படின்னா தான் இது ரியல் டேஸ்ட் அது விளங்கும். பார்க்க பிஸ்மில்லா ஆகுது. நல்லா ஒரு சாஃப்ட். ஓகே, இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிரியாணியை பண்ணிட்டு எங்கள் கமெண்ட் பண்ணுறாங்க எப்படி இருக்கு. நாசி பிரியாணி வர ரியல் மேனேஜியல் ஸ்டைலில் செய்கிறாங்க. நாசி பிரியாணி பத்தினால செய்கிறாங்க. சம்பா பால் பொன்னி என்று சொல்லி பாஸ்மதியை போட்டு அவங்க செய்தவங்க இல்லை. பாஸ்மதியில் நீட்டாக பார்த்தாலும் நினைக்கிற பிரியாணி இந்தியன் பாஸ்மதி. அதோட அவங்களோட புல் சைட் வரும், அவங்களோட சில்லி பேஸ்ட் அந்த இதை பார்க்கவும் இவங்களோட நாசி பிரியாணி திண்டு சிக்கன் இவங்களோட நாசி பிரியாணி ஃப்ளேவர்ஸ் நல்லா இதாக போட்டிக்க மீட் நல்லா ஒரு எல்லாம் நல்லா நல்ல ஒரு பிக் மேன். இது எவ்வளோ விற்கிறாங்க நீங்கள்? 1000 rupees. 1000 rupees. Oh, 1000 rupees. நல்லா சீப், நல்லா அவ்வளோக்கு மீட் ஃபுல்லாக போட்டிக்கு. நல்ல ஒரு ஸ்மோக்கி, நல்ல ஒரு ஃப்ளேவர்ஸ். ரியல் மலேசியன் நாசி பிரியாணி எப்படி கேட்குறோ அது இங்கே பண்ணலாம். நைட்டுக்கு தின்னோன்னு பண்ணுறாங்க ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷஸ் அந்த ஸ்நாக் இருக்குது. இதுதான் அவங்களோட சிக்கன் விங்ஸ் டெவல் உண்டு, நல்லா போர்ஷன் இருக்குது. இது எவ்வளோ விற்கிற நீங்கள்? 500. இது 500 டேம் சீப். இது நல்ல இதாக ஸ்லுக்காகி நல்ல ஒரு இதோட தான் ஸ்நாக் இது. இது வந்து உங்களோட ஸ்பெஷல் சிக்கன் பர்கர். நான் நடைமுறை டெஸ்டிங் வெஜ் அவ்வளோ நாங்கள் ட்ரை பண்ண பார்க்கணும். நல்ல பர்கர் நல்ல சீஸி இதாக போட்டு நல்ல ஒரு மீட் நல்ல டேக்கராக இருக்குது. அந்த மீட் நல்லா கிரில்லாக விளக்குது. நம்மளோட ஒரு ஆனியன் சலாட் வந்து வர க்ரீன் சலாட் வந்து மைனோட மிக்சிங் பண்ணின சலாட் வந்து அதோட அவனோட கச்சாப் நல்ல ஒரு காவியம் ஒரு டொமேட்டோ ஒரு இது உண்டு டிசைனோட வந்து நல்ல ஒரு பாருங்க வச்சுன்னா போது கச்சாப்பில் கொஞ்சம் டிப் பண்ணி டச் பண்ணணும். பெஸ்ட் வேற லெவல் சட்டப்பாடி காஸ். இது வந்து நம்ம இப்போ ஃபைனலி நாங்கள் சாப்பிட போகிறது வந்து கிளி பராட்டா. இது கேரளா ஸ்டைலில் தான் இந்த பராட்டா ஈக்கி ஆத்தென்டிக். இது ரியல் வந்து இங்கே வந்து இப்போ கொடுக்குறாங்க பேருவல தாமஸ். இதில் இது வந்து வெள்ளிக்காமா இதுக்காண்டே வாங்க வெள்ளிக்காமா அம்மா போட்டு பேருவல்ல பாலப்பட்டி அங்கே எல்லா இடத்துலையும் வாங்குறாங்க இந்த பராட்டா செஞ்சதுக்கு. இது லேயர் மாதிரி தான் இருக்கும். இதோட பெஸ்ட். இது வந்து சிக்கன் என்ன சிக்கன் இருக்கு, ஃப்ரைட் ஆனியன், அவங்களோட அந்த கிரேவி ஒன்று ஸ்பெஷல். அது ஒரு நல்ல சோக்காவி நல்லா கை போட்டாலே பஞ்சம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது சாப்பிட அப்படியே எடுத்து பிசைஞ்சு இப்படி சாப்பிட்றதா ஐக்கி நைக்கி பிச்சு சாப்பிட்டா அது வேற லெவல். பார்க்க சாப்பிடும் எப்படி பார்க்கலாம். உண்மையிலே வேற கிரேவி சிக்கன். அதான் கிரேவி சிக்கன் ஒரு பீஸ் எடுத்து இதுக்காண்டி வாங்க இந்த இடத்துல இந்த கீழே பராட்டா தின்னதுக்கு. இது வந்து ஸ்பெஷலாக எல்லா இடத்துலையும் காணத்துக்கும் இல்லை. இது இவங்க ஆத்தென்டிக் கோல்ட் வந்து இவங்கள மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் கிளி பராட்டா. இது வந்து இவங்க தான் அனுபவப்படுத்தி இன்ஷால்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து எங்கே ஆரம்பமோ அங்கேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர். இது இது வந்து நாங்க இப்ப ஃபைனலி நாங்க சாப்பிட போறது வந்து உடம்பு தின்றால் கட்டாயம் இது பண்ணது இன்னொரு நாங்க இப்ப திட்ட போறது வந்து இடுப்பு சிரிச்ச முகத்தோட. இது வந்து சாக்லேட் பிஸ்கட் புடி. இது வந்து இவங்களுடைய ஸ்பெஷல் ஒன்று. இவங்களே வந்து இதுவும் வந்து இவங்க செய்த ஒன்று தான். கட்டாயம் இதை ஒரு டெஸ்டிங் பண்ணணும். எல்லாம் டெஸ்டிங் பண்ணிட்டு இதே ஒரு டெஸ்டிங். கிச்சனோட பிஸ்கட் புடி இது நல்லா இங்க ஃபேமஸா நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக போகிற தாவூஸ் கிச்சனில் அதை சுற்றி நான் ஒரு பைக் ஒன்று பண்ணுறேன். மறக்க இதை டெக்ஸ்டர் இப்படி இருந்து ஸ்மூத்தியாக பார்ப்போம். நல்ல ஒரு ஃப்ளஃபி, நல்ல ஒரு மவுத் ஃபீலிங், நல்ல கணக்கான ஸ்வீட்ஸ் பட் நல்ல ஒரு பூஸ்ட் லெவல் இந்த பிஸ்கட். இது பிஸ்கட் புடினா ஹவுஸ் பிஸ்கட் புடினா சொல்லுவாங்க. அவ்வளோ ஸ்பெஷல். மசாலா மசாலா திருச்ச மசாலா மசாலா